கேரளாவின் கோழிக்கோடு பகுதியில் ஒரு பெண் ஷிம்ஜிதா முஸ்தபா. இவருக்கு வயது 35. பேருந்தில் பயணம் செய்த போது ஒரு 42 வயது ஆண் தீபக் யூ மீது அவர் தன்னை பாலியல் தவறாக அணுகியதாக குற்றம் சாட்டியதாக ஒரு வீடியோ பதிவு செய்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை பெற்றது. வீடியோ பிரசாரத்திற்கு பிறகு தீபக் தனது வீட்டில் தற்கொலை செய்தார் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. அவரது குடும்பம் கூறுகையில், வீடியோ வைரலான குற்றச்சாட்டு காரணமாக அவர் மனவியல் அழுத்தத்தை எதிர்கொண்டு முடியவில்லை என்று கூறியுள்ளது. அபராத சட்டம் மற்றும் கைது. அவரது குடும்பத்தின் புகாரின் பேரில் பேருந்து வீடியோவை பதிவிட்ட பெண் மீது தற்கொலைக்கு பொறுப்பூட்டல் குற்றச்சாட்டில் கேரள போலீஸ் வழக்கு பதிவு செய்தது. பின்னர் ஷிம்ஜிதா முஸ்தபாவை போலீஸ் கைது செய்துள்ளது. அவர் வழக்கறிஞரை அணுகி ஆன்டிசிபேட்டரி பெயில் கோரி இருந்தாலும் புலத்தை விட்டு ஓட முயன்றதால் போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்து தடுக்கும் நடவடிக்கை எடுத்தது. சமூக மற்றும் நீதிமன்ற கருத்து. இந்த சம்பவம் சமூக ஊடகத்தில் வைரல் வீடியோக்கள் மற்றும் ட்ரையல் பை சோசியல் மீடியா பற்றி பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. கேரளா போலீஸ் தற்போது சமூக ஊடகத்தில் பதிவிடும் வீடியோக்கள் மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி முன்னெச்சரிக்கை செய்திருக்கிறார். பெண்களும் ஆண்களும் 2 பக்கங்களையும் பாதுகாக்க வேண்டிய சமூக பொறுப்பு மற்றும் மனநல ஆதரவு மீது பலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். திரைப்படம் தொடர்பான பதிலும். ஒரு வரவிருக்கும் மலையாள படத்தின் டீசர் கூட இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சமூக ஊடக தாக்கம் வெவ்வேறு கோணங்களில் எப்படி இருக்கலாம் என குறிப்பிட்டதாக வாதம் எழுப்பப்பட்டுள்ளது. சுருக்கம். பேருந்தில் நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியதும் அதனால் தீபக் யூ தற்கொலை செய்தார் என்று போலீஸ் விசாரணையில் அறியப்படுகிறது. அதன் பிறகு வீடியோ பதிவிட்ட பெண் மீது போலீஸ் தற்கொலைக்கு பொறுப்பூட்டல் குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளார். இது சமூக ஊடகங்கள் அதிசீலமாக பொது தீர்ப்புகள் மற்றும் நியாயமான செயல்பாடுகள் பற்றிய பெரிய விவாதத்தை தூண்டியுள்ளது.